Hi everyone, I'm Dr. Navneet Selvan, the Managing Trustee of NS Foundation, and today I would like to welcome you all to the third episode of Trio Stocks. இன்னைக்கு நம்ம கூட மிஸ் ரோஷினி இருக்காங்க. ஸோ வெல்கம் Yes, sir. டு தி தேர்ட் எபிசோட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு டெல் தட் these episodes we have women who have achieved something in their life and who are an inspiration to the society, and like that we are here to know about Roshni's journey today. Yes, So sir. first of all, எப்படி ஆண்டர்பிரினர் ஆகணுங்கிறது உங்க கனவா இல்ல did it happen by accident? Yeah, it was an accident only, sir. Like, I didn't have any plans. நான் வந்து படிக்கும் போதே வந்து நம்ம ஒரு entrepreneur. நான் படிச்சது actually B.Ed actually. So I Okay. wanted to introduce first. So my name is Roshni. So I run a brand called Nature Foodie to Your Skin, which is all about organic skin and hair care. So we manufacture our own products and we market our own products. So that's how it is. ஸோ உங்களோட இதுக்கு சார் என்னோட இது வந்து ஆக்சுவலி ஆண்டர்பிரினரா வரணும்லாம் அப்படிலாம் ஒரு தாட்டே கிடையாது. ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததுதான். பிகாஸ் ஐ வாஸ் இன்டு டீச்சிங். நான் வந்து ஒரு டீச்சரா தான் பிஎட்லாம் படிச்சுட்டு, சின்ஸ் மை மதர் வாஸ் அ டீச்சர், நானுமே ஒரு டீச்சர் லைன்லேயே ப்ராப்பரா எங்க ஃபேமிலியில நிறைய பேர் டீச்சர் தான். ஸோ அந்த லைன்லேயே சேஃபான லைன் அதுதான். பிசினஸ்ன்ற தாட் எங்க ஃபேமிலியில யாருக்குமே கிடையாது. பிகாஸ் யாருமே இன்டு பிசினஸ் கிடையாது. இது ஒரு ஆக்சிடென்டலா என்னோட பேஷன்ல நான் அப்படியே பண்ண ஆரம்பிச்சது. ஐ காட் குட் ரிட்டர்ன்ஸ் அவுட் ஆஃப் இட். ஐ காட் லாட் ஆஃப் ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் அகேன் லைக் இட். ஸோ ஓகே, இதே நம்ம ஏன் ஒரு குவிட் பண்ணிட்டு இதுல நம்ம நல்லா தானே பண்றோம் அப்படின்ட்டு ஐ காட் இன் டு ஆண்டர்பிரினர்ஷிப் சார். இட் வாஸ் an accident actually. ஸோ பிஎட் பண்றப்போ நேச்சர் ஃபுட்டி ஸ்கின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்களா? இது எப்படி தோணுச்சு திடீர்னு இந்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் பக்கம் போகணும்? இல்ல எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு வந்து இந்த பிசிஓடி இதெல்லாம் நிறையவே நான் ரொம்ப அதுக்கு நிறைய பட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு அது ஸ்கின்ல நல்லாவே தெரியும். நிறைய ஆக்னே வரும், நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் then I'll go into like my own. அதுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது. டெர்மட்டாலஜிக்கலா போறப்ப we need some money to kind of like make treatments and all. அந்த டைம்ல லைக் ஃபினான்ஷியலா மை பேரண்ட்ஸ் weren't like able to afford. ஸோ நம்ம ஏன் நம்மளே ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ட்ரையிங் இட் அவுட். தோ என்னோட ரூட் காஸ் நான் வந்து சரி பண்ணதுனாலதான் ஐ ஹேட் கைண்ட் ஆஃப் லைக் என்னோட ப்ராடக்ட்ஸும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. அதை நம்ம சரி பண்ணாம நம்ம வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் போட்டா வந்து போயிடும்னா நோ, இட் வில் கம் பேக் அகேன். ஸோ வி நீட் டு மெயின்டைன் இட். ஸோ அப்படி இது பண்றப்ப நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ட்ரை பண்ண கொடுக்க கூடாதுன்ட்டு அப்படியே இது பண்ணது. they started using it. அதுக்கப்புறம் I started Instagram. அப்பதான் இன்ஸ்டாகிராம் பூம் ஆன ஸ்டேஜ் லைக் 7 years பேக் வந்து இட் வாஸ் லைக் அப்பதான் அப்படியே இன்ஸ்டாகிராம்னா அப்படியே ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு இருந்தாங்க. அதுல அப்படியே ஃபாலோவர்ஸ் ஏற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ஆர்டர்ஸ் அவுட் ஆஃப் இட். லைக் ஒரு வீக்குக்கு ஒரு 2 ஆர்டர் வரதே ஒரு பெரிய விஷயம் தான். பட் தட் வாஸ் சம்திங் விச் வாஸ் வெரி, அது எனக்கு ஒரு பாக்கெட் மணியாவது இருக்குமே அப்படின்னு ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிச்சது சார். அப்படியே ஆரம்பிச்சு லைக் ஐ காட் இன்டு இட். பட் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே the name was Nature Foodie to Your Skin தான். அதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில உட்காந்து அடுத்து எம்ஏக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கப்ப நான் அந்த நேம் வச்ச Nature Foodie to Your Skin அப்படின்னு சொல்லிட்டு. Something from nature we are giving a food to the skin. So அதே நம்ம Nature Foodie to Your Skin அப்படின்ட்டு நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு that's how it came. ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? ஃபியூச்சர் பிளான்ஸ்ன்றது வந்து சார், நான் வந்து ஸ்டால் ஓபன் பண்ணணும், ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய பிளான்லாம் எனக்கு ரொம்ப இல்லை சார். போறது போட்டோம் என்ன எனக்கு நான் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். நான் இது வச்சுட்டு ஒரு கோல் வச்சு நம்ம அதை பின்னாடி ரன் பண்ணணும்னா அது வந்து எனக்கு செட் ஆகல. ஸோ நமக்கு நேச்சர் என்ன, நம்மளோட நான் ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் சார். இது ஓகே, இது பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றது மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். பட் ஆனா அதுதான் என் கோல்ன்றதுக்காக அது பின்னாடி நான் போக மாட்டேன். லைக் வாட் எவர் நேச்சர் கிவ்ஸ் மீ ஐ டேக் இட். ஓகே, இதுதான் நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கா, ஓகே கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு இது, ஓகே ஃபைன். அந்த மாதிரி போற இதுல ஐ கைண்ட் ஆஃப் லைக் கோ வித் த ஃப்ளோ. ஐ டோன்ட் செட் a lot of பெரிய கோல்ஸ் பிகாஸ் அதை அச்சீவ் பண்ண முடியல. அதுவே எனக்கு ஒரு இதுவாயிடும், நம்மளால பண்ண முடியலையே அதை நம்ம அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காம ஓகே நம்ம ஃப்ளோல போறப்ப வில் சார்ட் இட் அவுட். அந்த மாதிரி ஒரு இது. இப்போ நீங்க என்டர்பிரினர்ஷிப் பிசினஸ்லாம் ஆரம்பிச்சீங்கல்ல, ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துச்சா? கண்டிப்பா சார், எனக்கு த்ரெட்ஸ்லாம் வந்திருக்கு ஆக்சுவலி. நான் வந்து Nature Foodie to Your Skin ஆரம்பிக்கிறப்ப லைக் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் போன இன்டர்வியூல, ஆரம்பிச்ச டைம்ல வந்து நமக்கு யாருன்னே தெரிய மாட்டாங்க. லைக் இன்ஸ்டாகிராம்ல ஆர்டர்ஸ்லாம் வரும். ஆர்டர்ஸ் வந்தா நம்ம யாரையும் நமக்கு தெரியாம அவங்க பே பண்றாங்க நம்மள நம்பி. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்டர் நம்பர் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அவங்க பண்ண பேமெண்ட்க்கு. ஸோ அப்ப வந்து என்னால காலேஜ்ல இருக்கிறதுனால ஃபோன்ஸ் வேர் நாட் அலவுட் டியூரிங் பீரியட் அந்த கிளாஸ் டைம்லலாம். அப்ப வந்து என்னால டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு என்ன இருக்கும், என்ன நம்ம காசு அனுப்பிச்சிட்டோம், நான் லஞ்ச் டைம்ல அப்பதான் ரிப்ளை பண்ணிருப்பேன் இந்த அமௌண்ட் அப்படின்ட்டு அவங்க எனக்கு பே பண்ணிடுவாங்க. ஐ கோ இன் டு த கிளாஸ்
எனக்கு ரிப்ளை பண்ண முடியாது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக் பேஜஸ் லைக் டூயிங் தட். ஸோ அதனால அவங்க இதுவும் ஒரு ஃபேக் பேஜ் போல நம்மளோட காசு போயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. அப்பதான் நான் நினைச்சேன் we should have a website. So they'll get an acknowledgement mail like இதான் உங்களோட ஆர்டர் நம்பர், இது ஷிப் ஆயிடும் இப்ப அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் கிடைக்கணுன்றதுக்காக I wanted to kind of like have a website. ஸோ நான் அந்த வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணலான்ற எனக்கு I have zero knowledge in computer actually to be very honest. அதனால வந்து நம்ம ஒரு வெப்சைட் டெவலப்பரை வச்சு பண்ணிடலாம் எல்லாமே. ஸோ I wanted someone who's nearby my house. So ஏதாவது ஒரு பிரச்சனை he can come and sort it out to me அந்த மாதிரின்றத we found a person who was doing that and he came, he did everything for me, photoshoot எல்லாம் எடுத்தோம், எல்லாமே நல்லா போச்சு. ஆனா என்னன்னா I didn't know that நம்ம வந்து அந்த லாகின் ஐடி இதெல்லாம் நம்ம தான் வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியாம he even had one. அவர் எங்களுக்கு கொடுத்து நீங்க என்ன மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னார். பட் ஐ somehow trusted him. லைக் அவர் தானே பண்றாரு எல்லாமே, என்ன அவர் எப்படிதான் ஓபன் பண்ணி நம்ம ஒரு வாட்டி அவருக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து ஓபன் பண்றதுக்கு அவரை வச்சுக்கிட்டோம். அப்பதான் ஐ டென்ட் நோ லைக் டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கும், நமக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வருது, நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அன்னைக்குன்றதுலாம் அவர் பார்க்கலான்றதே எனக்கு வந்து தெரியல. அவர் பார்க்க ஆரம்பிச்சு he started asking me like நீங்க எனக்கு ரீசெல்லிங் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் நான் எந்த இதுவுமே ப்ராடக்ட்மே இது வரைக்கும் நான் ரீசெல்லிங் கொடுத்தது இல்லை சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஃபைன், ரொம்ப நான் இது பண்ணாரு. அதே மாதிரி என்னோட டொமைன்மே அவர் என்ன naturefruityourskin.com நான் கேட்டிருந்தேன். பட் அவர் என்ன சொன்னாரு, நேச்சர் ஃபுட் சென்னை தான் மேம் அவைலபிளா இருக்கு, naturefruityourskin.com அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு சரி ஓகே ஏதோ ஒன்று இருக்கு. பட் ஆனா அவரோட பிளான் என்ன naturefruit கேரளான்ற .com அவர் வச்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா எனக்கு நிறைய கேரளா கஸ்டமர்ஸ் சார் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தே அப்படின்றது அவரோட பிளான் போல. அதுக்கப்புறம் வந்து நேச்சர் சென்னைன்றது தான் எனக்கு கொடுத்தாரு. ஓகே நான் அதுலேயே தான் போயிட்டு இருந்தது. ஒரு கரெக்டா 7 months 8 months தான் சார். என்கிட்ட கேட்டார் அந்த மாதிரி ரீசன், நான் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்ல பார்த்து அந்த மாதிரி நான் ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கேன், அதே மாதிரி என்னோட லோகோ எல்லாமே அதே மாதிரி சேவ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ கூட அவர் நான் கங்க்ராச்சுலேட் தான், பிகாஸ் நிறைய பேர் ரீசேலிங் கொடுக்குறாங்க. அவருக்கும் அந்த இது இப்போ மல்லிகை கடைன்றது தெருவுக்கு 2 கடை இருக்கும்ல சார். ஸோ அந்த மாதிரி வந்து நான் அவரை கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவர் ஆரம்பிச்சு ஒரு 3 weeksல வந்து எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உங்களை மாதிரியே ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புறாங்க எங்களுக்கு உங்களை மாதிரியே உங்களோட ஃபார்மேட்டு உங்களோட ப்ராடக்ட் பேரு இந்த மாதிரியே எங்களுக்கு மெசேஜ் வருது, எங்ககிட்ட ட்ரை பண்ணுங்க. அப்படியே அந்த நம்பர் என்ன அப்படின்னு நான் கேட்டப்பதான் ஐ ஃபவுண்ட் அவுட் த ட்ரூ காலர்ல அது வந்து அவரோட நம்பர் அப்படின்ட்டு, அவரோட இன்னொரு நம்பர், அந்த பிராண்ட் நம்பர் அப்படின்னு. ஒரு நாள் நைட் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்க இப்படி இவ்வளோ இதுவா இது பண்றீங்களே, அது எப்படி நீங்க என்னன்னா நாங்க தெரியாம எடுத்துட்டோம் உங்க டொமைன்ல இருந்து எல்லா மெயில் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் மெயில் அனுப்பிச்சிட்டோம், சாரி அவங்க நம்பர்லாம் தெரியாம எடுத்துட்டோம். அது எப்படி நான் வந்து நான் உங்களை நம்பி தானே கொடுத்துருக்கேன், ஒரு கஸ்டமர் அவங்களோட எல்லா பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்க எடுக்கிறது வந்து எவ்வளவு பெரிய தப்பு. இல்ல நாங்க தெரியாம பண்ண, எங்கள்கிட்ட நிறைய சர்வர் இருக்கு, நிறைய பேருக்கு நாங்க வெப் டிசைனிங் பண்ணிட்டு இருந்தோம், அவங்களோட இதுல இருந்து எடுக்கலாம் தான் ட்ரை பண்ணோம், பட் உங்களுக்கு தெரியாம வந்துடுச்சு அப்படின்னா அப்ப வந்து he started shouting. நான் சொன்னா இது வந்து ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு. அந்த கான்வர்சேஷன்ல அவர் என்ன கேட்டாரு, நீ மட்டும் தான் ஒரு பொண்ணா இருந்து பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சோ அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப த்ரெட்ஸ் வர ஆரம்பிச்சு. அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்புறம் he gave me 2 options. நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நான் எடுக்க மாட்டேன் எதுவும், ஆனா எனக்கு நீ மந்த்லி 30,000 to 40,000 கொடுக்கணும் உன்னோட பிசினஸ்ல இருந்து, ஐ நோ யோர் டேஷ்போர்ட் அந்த மாதிரி ஒண்ணு இல்ல அப்படின்னா நான் ஃபுல்லா உங்களுக்கு டொமைனோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னா எனக்கு நீ வந்து 1 shotல 5 lakhs கொடுக்கணும் அப்படின்னு he gave me 2. நான் சொன்னேன் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வெப்சைட்டே வேண்டாம், நான் திரும்ப பழையபடி நான் இன்ஸ்டாகிராம்லயே ஆர்டர் எடுத்துக்கிறேன். எனக்கு 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 ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் இந்த மாதிரி ஒரு த்ரெட் கொடுக்குறப்ப என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியல சார். எங்க வீட்டுல எல்லாம் வெளியே அனுப்பி பயப்பட ஆரம்பிச்சாங்க, ஆசிட் ஊத்திடுவானோ மேல, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப த்ரெட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம், எனக்கு நான் எதுவுமே பேசல சார், நான் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு போஸ்ட் தான் சார் போட்டேன், எங்களோட வெப்சைட் ஹேக் ஆயிடுச்சு, ப்ளீஸ் டோன்ட் மேக் பேமெண்ட், இது வரைக்கும் வந்து ஆர்டர் வரைக்கும் தான் என்னால பேக் பண்ண முடியும், அதுக்கு மேல லைக் இந்த பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் வர்றதெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் இந்த பேமெண்ட்ஸ். எவ்ரிபடி ஸ்டாப்ட் ஆர்டரிங் பிகாஸ் இன்ஸ்டாகிராம் இஸ் ஒன்லி மீன் ஃபார் மீ டு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேட் டு மை பீப்புள். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதோட நான் வெப்சைட்டே இல்லாம ஒரு 3 months திரும்ப ஒரு 3 months ஓட்டிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐ கேம் டு நோ அபவுட் ஜோஹோ. அப்புறம் அங்கிருந்து அவங்க ஒரு கஸ்டமரா இருந்திருக்காங்க என்கிட்ட. ஸோ ஜோஹோ ஹேட் அ ப்ராடக்ட் கால்ட் இ-காமர்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் கஸ்டமர், ட்ரையல் கஸ்டமர் நான் தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 1 year அவங்க ட்ரையல்லே தான் சார் வச்சிருந்தாங்க, ₹1 கூட வாங்கல என்கிட்ட இருந்து. நீங்க எங்க வெப்சைட்டை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே லைக் டிராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன்ஸ் தான் அதுல, நீங்க எங்க வெப்சைட்டை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு லைக் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அந்த ப்ராடக்ட்க்கு. ஐ வாஸ் ரொம்ப நாள் நானா சொன்னேன் இல்ல சார் நான் பே பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது, நான் ஏன் சார் பே பண்ணாம இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது ஒரு ரொம்ப கஷ்டமானதுன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன் சார், அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்ல அந்த ஜேர்னில. ஸோ இப்போ அவர் உங்களை இமிட்டேட் பண்ணாரு, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இமிட்டேட் பண்ணாருன்னு சொன்னீங்க. இப்போ உங்க கஸ்டமர்ஸ் இப்போ உங்க பேரை சொன்னா வாட் வில் தே திங்க் ஆஃப் யூ?
as a person, how will you describe yourself? ஆக்சுவலி சார் நான் நிறைய கவனிச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ பர்சன் டு கைண்ட் ஆஃப் லைக் சில டைம் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த டிஃபரன்ஸே தெரியும் சார். நான் பேசுறதுக்கும் என்னோட டீம் பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஐ வில் கைண்ட் ஆஃப் லைக் அப்ரோச் தம் வெரி இன் நார்மல் வே. நான் எப்படி என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேனோ அதே மாதிரி தான் ஐ யூஸ் டு டாக் டு தம். அதே மாதிரி நான் ஓவரா ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது, இதை ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் சார். அதே மாதிரி நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். உங்களால முடிஞ்சா யூ கேன் ட்ரை, இதெல்லாம் ஐ கிவ் என்னோட சஜஷன்ஸ், இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்சா வாங்க, இல்ல என்னால ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கணும், இந்த ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி. ஐ டோன்ட் லைக் அவங்கள்ட்ட நான் திணிக்க மாட்டேன், போய் நீங்க இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் ஐ டோன்ட் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு பிசினஸ் வியூல நான் இன்னைக்குமே அப்ரோச் பண்ண மாட்டேன் சார். பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஜென்யூன். பிகாஸ் அவங்க திரும்ப என்கிட்ட வர மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி லைக் தி ப்ராடக்ட் தென் யூ கம் பேக் ஃபார் another ப்ராடக்ட். அந்த மாதிரி தான் நான் அது ரொம்ப இதுவேன். அவங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் ஏதாவது சும்மா பேசுவேன், அவங்களே டக்கு டக்குன்ட்டு நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் மேம் அப்படின்னு ரொம்ப அவங்க ரொம்ப இதுவா பேசுவாங்க. நிறைய ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இப்படி அப்படின்ட்டு. நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாலாம் நிறைய பேர் ஆயிருக்கோம் சார். அந்த மாதிரிலாம் வந்து ஐ ஹேவ் கிளைண்ட்ஸ் ஸ்டில் நவ் who are very close to me. லைக் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிடுற அளவுக்கு they are very close. நான் வந்து ரொம்ப ஒரு கிளைண்டா ட்ரீட் பண்ண மாட்டேன். எல்லாருக்குமே அவங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சார். சில பேர்லாம் வந்து திரும்ப நம்ம கிட்டே எப்படி சொல்றது, அவங்களோட வேற ஏதோ டென்ஷன்ல நம்ம கிட்ட கூட வந்து இதுனா இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட் இவ்வளவுதான் வந்திருக்கு, 50 ml தானா இது, மேம் இதோட இன்கிரீடியன்ஸ் இது இருக்கு, இதுதான் இதோட பிரைசிங் இப்ப இருக்கு, இதுல என்னால இவ்வளவு பிரைசிங்ல தான் இது பண்ண முடியும் அப்படின்னா சம் பீப்புள் ஓகே ஃபைன் பரவாயில்ல. சில பேர் இது பண்றாங்க, அதை நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடிய கூடாது. நம்ம சரி எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம் சார். சோ அதனால வந்து ஐ கோ ஸ்மூத் as possible with my clients. அவங்க எல்லாருமே வந்து ஓகே, நான் அதே மாதிரி யாரையுமே வந்து ஓகே அப்படிலாம் மெசேஜ் அனுப்ப மாட்டேன் சார். ஓகே டியர், ஐ அக்னாலேஜ் வித் them with something. ஓகே, நம்மளோட சிஸ்டரோ இல்ல ஒரு அக்கா இல்ல ஒரு சம்திங், so I use a word called dear with them. அந்த டெக்னிக்கே தான் அந்த பையன் ஃபாலோ பண்ணிருந்தான். எல்லாத்துக்கும் டியர் டியர் டியர்னு போட்டு. ஓகே, so I don't like மொட்டையா பேசுறது எனக்கு என்னமோ அது எனக்கு பிடிக்காது. அதனால ஐ acknowledge with them something or the other. So அது மாதிரி people are like okay ரோஷினி அப்படின்னா நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் சார் இருந்துப்பேன். ஐ டோன்ட் கைண்ட் ஆஃப் லைக் எக்ஸாகிரிகேட் மை செல்ஃப். அவங்க ஓகே அவங்க பிராண்ட் ஓனர், அவங்க பேச மாட்டாங்க, அவங்களோட டீம் தான் அப்படிலாம் இல்லை சார். எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன். ஆர்டரும் பேக் பண்ணுவேன், ஆர்டரும் ப்ரொடக்ஷன் டீம்லயும் இருப்பேன், எல்லாத்துலயுமே போயிருப்பேன் சார். இதுனா ஓனர்னா வருவாங்க, உட்காருவாங்க, ஓகே இன்னைக்கு இவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு அப்படிலாம். ஐ கெட் இன்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் ஆஃப் மை திங். So how important do you think beauty is? டெஃபினெட்லி சார். பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு இதுலதான் படிச்ச மேகசின்ல லைக் பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பூம் ஆயிட்டே இருக்கு. நீங்க என்னதான் இப்போ நீங்க ஒருத்தவங்க நார்மலா இருக்கவங்களுமே வந்து பியூட்டி வந்து அவங்களோட இதுக்கு அவங்களோட லெவலுக்கு அவங்களால என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ யூசிங் இட் பியூட்டி அப்படின்றது இது. பட் ஆனா நிஜமான பியூட்டி வந்து நம்மளோட மனசுல இருக்குன்றது நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் சார். நம்ம என்னதான் 1000 லட்சக்கணக்கில் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே லைக் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்தா ஆப்வியஸா ஆக்னே வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ரொம்ப சில்ட் அவுட்டா இருந்துக்கணும், எதையுமே நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. லைக் நம்ம அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். யாராவது என்கிட்ட ரொம்ப ஹேர் கொட்டும் எனக்கு இப்படி இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். அதே நீங்க நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகலே உங்களுக்கு இன்னும் முடிதான் கொட்டும், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. ஏன் வந்து அதை வந்து தேவையில்லாம அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் தான் ஐ சஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. நீங்க உங்களுக்கு பிசிஓடி இருக்கு, உங்களோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்ற I kind of like ask them. So அந்த மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் பியூட்டின்றது லைக் 2 விதமா பிரிக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அது ஒரு இது கண்டிப்பா. பியூட்டி இண்டஸ்ட்ரியை பத்தி கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நிஜமாவே வந்து சம்திங் which is booming up because அவங்களுக்கு ஏத்த மாதிரி லைக் people are affording products. So yeah. ஸோ இந்த இதுல பிசினஸ் வைஸ் கேட்குறேன். இப்போ பியூட்டி வந்து ரொம்ப சில பேர்லாம் வந்து கொஞ்சம் அவங்களோட ஸ்கின் இதாயிருச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆமா ஆமா சார். because I wasn't ஆமா லேடிஸ் மோஸ்டாவே இருக்கிறது. But companies tend to exploit also. ஆமா sir, for sure. ஆமாங்களா இல்லையா? So yours is organic. Yes brand. Yes sir. So what difference do you think you have from those companies which actually அந்த exploit பண்ற கம்பெனிஸ்க்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அதான் சொல்றேன், நான் ரெக்கமெண்ட் பண்றதே வந்து இதை ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் இது பண்ண மாட்டேன் சார். ஐ டோன்ட் கைண்ட் ஆஃப் லைக் டெல் தம் இது உங்களுக்கு ஆக்னி இருக்கா, ஐயோ இது இப்படியா அப்படியா, நோ. அது எல்லாருக்கும் வரதுதான் சார், எல்லாருக்குமே. அதே மாதிரி வந்து நான் பிராண்ட் வி டோன்ட் ப்ரோமோட் வைட்னிங். என்கிட்ட யாராவது நிறைய மெசேஜஸ் வரும் லைக் வைட்னிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, வைட்னிங் நோ வி டோன்ட், பிகாஸ் நோ ஆர்கானிக் ப்ராடக்ட் வில் மேக் யூர் ஸ்கின் ஒயிட். உங்களோட ஃபேர் ஆக்காது, உங்களோட டேன் ரிமூவ் பண்ண, உங்களை பிரைட்டன் பண்ண உங்களோட ஓன் ஸ்கின் டோன்ல. இட் டசன்ட் மேக் யூர் ஸ்கின் லைக் ஒயிட். நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாது. இஃப் தட்ஸ் யுவர் திங் ப்ளீஸ் டு நாட் அவாய்ட் யூசிங் இட் அப்படின்றேன். உங்களோட நீங்க அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இல்ல. ஸோ ஐ எம் டோட்லி அகேன்ஸ்ட் தட். இந்த ஒயிட்னிங்ன்றது வந்து ஐ டோன்ட் கைண்ட் ஆஃப் லைக் கெட் இன் டு இட். ஸோ தட் சம்திங் விச் ஐ இப்போ நிறைய பேர் இந்த ஒயிட்னிங் க்ரீம் அது இதுலாம் லைக் வித் அது கெமிக்கல்ஸ் வச்சு பண்றாங்களா இல்ல சும்மா கிளைம் பண்றாங்களா ஒயிட்னிங்ன்றது நமக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் பிராண்ட் வி டோன்ட் ப்ரோமோட் எனி ப்ராடக்ட்ஸ் வித் ஒயிட்னிங் ஆக்சுவலி. That's really good what you said. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ உங்களோட சைல்ட்ஹுட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
did you have some memory that you would like to share which actually இப்போ நீங்க இருக்கிற ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் சின்ன வயசுல நம்ம ஒன்று யோசிச்சிருப்போம்ல இதான் என் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது நீங்க நான் சைல்ட்ஹுட்ல வந்து லைக் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி அதான் சார் எப்படி சொல்றது நான் அதான் டு பி வெரி ஹானஸ்ட் வி வேர் லைக் வெரி நாங்க ரொம்ப ரொம்ப அப்பர் கிளாஸ் அப்படிலாம் இல்ல ரொம்ப மிடில் கிளாஸ் தான் மிடில் அப்பர் கிளாஸ் அந்த மாதிரி தான் மை மதர் வாஸ் கவர்மெண்ட் டீச்சர் ஷி வாஸ் மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் நார்மல் கம்பெனி தான் லைக் வி வெர் நாட் அந்த ரொம்ப ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வி காட் அவர் ஓன் ஹவுஸ் லைக் அது வந்து அப்பா அம்மா தான் பண்ணது அதுக்கப்புறம் வி வேர் இன்டு அவர் ஓன் ஹவுஸ் நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே லைக் என்னோட யூஜி பண்ற வரைக்குமே ஐ வாஸ் நாட் இன்டு பிசினஸ் சரி ஏதோ ஒரு வேலைக்கு போனா ஏதோ ஒரு இது அந்த கோல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு இருந்தது கிடையாது எவ்ரிதிங் ஃபெல் இன்டு பிளேஸ் மேபி மெமரிஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா வந்து நான் அதுக்கப்புறம் நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்ச சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு சொல்றதுல அளவுக்கு எதுவும் இல்ல சார் எப்படி சொல்றது பிகாஸ் லைஃப் வாஸ் கோயிங் ஆன் எங்களுக்கு இருக்கிறத வச்சு வி வேர் ரன்னிங் ஆன் லைஃப் ஆக்சுவலி பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் ஐ ஸ்டார்டட் செட்டிங் லைக் எனக்கு ரொம்ப என்னன்னா சார் எனக்கு ஒரு BMW கார் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஏதோ ஒரு லக்ஸரி கார் வாங்கணும் எனக்கு நான் மேரேஜ் ஆகி போறதுக்குள்ள நான் எங்க வீட்டுல ஒரு லக்ஸரி கார் நிக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப இதுவா தெளிவா இருந்தேன் அதனால லைக் எங்க அப்பாட்ட சொல்லிட்டே இருப்பேன் டாடி நம்ம ஒரு லக்ஸரி கார் வாங்கணும் அதே மாதிரி நாங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு அதாவது ஃபேமிலியா நான் என் பிசினஸ்னு சொல்ல மாட்டேன் சார் பிகாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இன் டு திஸ் லெவல் அவங்க சப்போர்ட் இல்லாமலாம் என்னால வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது அவங்க எங்க அம்மா பாட்டுக்கு டீச்சர் வேலைக்கே போயிருந்தேன் எங்க அப்பா பாட்டுக்கு எங்க அப்பா வந்து அவரோட இதுல இருந்து ஹி காட் ரிட்டையர்ட் எனக்காக பிகாஸ் நான் பிசினஸ் வந்து நான் தனியா பண்றேன் என்னால காலேஜும் போயிட்டு வந்து மேனேஜ் பண்ண முடியல இந்த வெப்சைட் பிரச்சனை எல்லாம் நடந்தப்ப ஹி வாஸ் லைக் ஓகே நான் பாத்துக்கிறேன் பிசினஸ் நான் ரிப்ளை பண்ற மெசேஜுக்கு நீ அந்த 3 months அவர் ஜோஹோக்கு நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் இந்த ஹவுஸ் ஒரு அது வந்து ஒரு சின்ன விஷயமா சில பேருக்கு தெரியும் பட் ஆனா வந்து ஒரு பிரெட் வின்னர் வந்து ஒரு இத்தனை வருஷமா ஒரு பிரெட் வின்னரா இருந்தவர் வந்து அவர் வேலையை விட்டுட்டு வந்து நம்ம பொண்ணுக்காக நம்ம என் மேல நம்பிக்கை வச்சு இறங்குனது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நினைப்பேன் இப்ப எங்க அம்மாவுமே விஆர்எஸ் வாங்கிட்டாங்க ஷி ஹேட் 13 years டு ஒர்க் அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு பட் ஆனா வந்து அவங்க 13 yearsக்கு முன்னாடியே எனக்காக வந்து என் மேல இருந்த நம்பிக்கை ஓகே நம்ம பொண்ணு நம்மள இது பண்றா அப்படின்ட்டு நம்ம அவங்க அந்த நம்பிக்கை இருந்தது ஷீ இஸ் ஆல்சோ ஹெல்பிங் மீ வித் ஆல் த இது ஏன்னா வந்து ஃபேமிலி இல்லாம வந்து பிசினஸ் ரன் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் தட் ஸ்கில் அந்த மேனேஜ் பண்ற அந்த பீப்புளை மேனேஜ் பண்ற பிகாஸ் அவங்க அதை பாத்துக்கிறாங்க சோ அந்த மாதிரி இருக்க டைம்ல வந்து எனக்கு வந்து ஒரு BMW கார் வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆசை அப்படி இப்படின்ட்டு இது பண்ணி அந்த கார் நான் காலேஜ் போறப்ப வரப்ப எனக்கு அந்த ஷோரூம் அங்கதான் சார் இருக்கும் பாத்துட்டே போவேன் இது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வாங்கணும் இது என்னைக்காவது ஒரு நாள் வாங்கணும் இட் ஹேப்பன் வித்தின் 2 years அது நான் யோசிப்பேன் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஒரு விஷயத்த அது மேனிஃபெஸ்ட் பண்ண எனக்கு அதே மாதிரி அடுத்து நான் மினி கூப்பருக்காக ரொம்ப ஏன் பண்ணிட்டே இருந்தேன் அதையும் நான் அது இது பண்ணிட்டேன் சோ அதனால வந்து நம்ம ஏன் நம்ம கோல்ஸ் சொல்ல முடியாது நம்ம ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம்னா அது நமக்கு நடக்கும் நான் ரொம்ப அதை பிலீவ் பண்ணுவேன் நம்ம என்ன பேசுறோமோ அது நமக்கு நம்ம நடக்கும் சோ பாசிட்டிவாவே பேசலாம் பாசிட்டிவாவே இருக்கலாம் ஐயோ இது ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது நம்ம வந்து அந்த நெகட்டிவ் வைப்ஸ் தான் அட்ராக்ட் பண்றோம்ன்றதை நான் ஃபீல் பண்ணுவேன் சார் நம்ம பாசிட்டிவாவே இது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் எங்க வீட்டுல கூட ஏதாவது சொன்னாங்கன்னா பாசிட்டிவா பேசுங்கம்மா அது நடக்குமா அது ஏமா நீங்க வந்து ஒரு நெகட்டிவா அப்படின்றத வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ண சொல்லுவேன் அது வந்து எனக்கு வந்து நான் இப்பவுமே நினைச்சேன்னா பரவாயில்ல நம்ம வாங்கிட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் நான் பஸ்ல தான் சார் போவேன் நான் வந்து அப்பெல்லாம் வந்து அப்பவுமே வந்து லைக் நான் இன்டோஸ் பிசினஸ் பட் நாட் அஸ் தட் லெவல் அப்ப வந்து பஸ்ல தான் போவேன் காலேஜுக்கு பஸ்ல தான் வரேன் பஸ்ல போறப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவேன் இந்த கார் ஒரு நாள் வாங்கணும் இந்த கார் ஒரு நாள் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்குவேடி அப்படிமா அது மேபி எனக்கு அது நடந்தது சார் அது ஒரு சம்திங் விச் இஸ் அ மெமரி விச் வாஸ் லைக் இப்ப நினைச்சாலுமே எனக்கு வந்து அந்த நான் அன்னைக்கு நான் காரை போய் வாங்குறப்ப எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்றாங்க தான் பட் நாட் எவ்ரிஒன் இஸ் ஏபிள் டு அச்சீவ் டெஃபினெட்லி அந்த பாசிட்டிவ் இது இருந்தாலுமே சரி இப்போ உங்களை மாதிரி யாராவது ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க எப்படி பண்ணலாம்னு நீங்க ஒரு பாத் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களோட கோல்ஸ் ரீச் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு என்னமோ சார் நான் என்ன ஃபீல் பண்ணணும் எங்க அப்பா அம்மா பண்ண அந்த குட் டீட்ஸ் நம்ம நினைக்கிற அந்த குட் டீட்ஸ் வந்து நம்மள கரெக்டான பாத்துக்கு அதுவே கொண்டு போகும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் சார் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம் ஓகே ஃபைன் பட் ஆனா நம்ம என்ன நல்லது பண்ணிருக்கோன்றதையும் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு அதுக்கேத்த மாதிரி தான் வி ஆர் கைண்ட் ஆஃப் லைக் கைடிங் நம்மள கைட் பண்ணிட்டு இது பண்றாங்க சோ நான் வந்து அதை யோசிப்பேன் நம்ம என்னால எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும் எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு பிளேஸ் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்படி வரணும் அப்படி வரணும் இதை வந்து அந்த மாதிரிலாம் நான் ஒரு பர்சன் கிடையாது பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன்டு ஹார்ட் ஒர்க்கிங் எவ்ரிதிங் கேம் இன்டு மை பிளேஸ் நான் ஏன்னா வந்து மேபி மை பேரண்ட்ஸ் வேர் லைக் தட் அதனால நானுமே அந்த ஒரு இதோட இருக்கிறதுனால மேபி இட் இஸ் கம்மிங் இன்டு பிளேசஸ்ன்றதை நான் ரொம்ப ஃபர்மா பிலீவ் பண்ணுவேன் சார் ஸோ ஐ ப்ரே அ லாட் எனக்கு அது மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி அது ஒரு இது அந்த இதை நான் வந்து அதோட இது பண்ண அதனால மேபி ஐ ஃபீல் தட் ஸோ ஆக்சுவலி அபார்ட் ஃப்ரம் பிசினஸ் நீங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க பிசினஸ் வைஸ் இல்லாம சிம்பிளா ஒரு
டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? நான் எப்படின்னா இப்ப ஆக்சுவலி ஐ மேரிட், ஸோ ஐ ஹேவ் அ கிட்ஸ். அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் இன்னொன்னு என்ன பண்ணுவேன்னா, நம்ம அந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற பர்சன் நான் கிடையாது சார். ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆக்சுவலி. நான் இன்னொன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணதான் நமக்கு அந்த அர்ஜ் கிடைக்கும். நம்ம இன்னும் ஏர்ன் பண்ணணும். நம்ம ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோம், ஓகே இந்த பேக் வாங்கணும் அப்படின்னா அந்த அர்ஜ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே நம்ம இன்னும் ஒர்க் பண்ணணும், சம்திங் வி ஷுட் டூ டு கைண்ட் ஆஃப் லைக் கெட் தட் பேக். அதை வந்து நான் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். அந்த நான் இன்னைக்கு நமக்கு எப்படி சொல்றது, ஸ்பெண்ட் பண்ண நமக்கு அந்த ஆசை வர ஆரம்பிக்கும். இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணணும், இன்னும் நம்ம அந்த கோலுக்காக ஓட ஆரம்பிக்கணும், இன்னும் நம்ம வேற என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம. சோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் ஸ்பெண்ட் ஐ கோ ஃபார் ஷாப்பிங் சார். அதே வந்து புக்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் பர்சன் கிடையாது. பட் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் நவ் டு கைண்ட் ஆஃப் லைக் ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ் ஆக்சுவலி. சோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் என்னோட ஃப்ரீ டைம் பிசினஸ் இல்லாம அப்படின்னா ஐ கோ ஃபார் ஷாப்பிங். ஐ கைண்ட் ஆஃப் லைக் ஸ்பெண்ட் a lot of time with my friends. சோ அந்த மாதிரி. பட் ஆனா இப்ப ரைட் நவ இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஐ ஹேவ் a kid right now. அவன் பின்னாடி ஓடுறதே எனக்கு ஒரு பெரிய அது கஷ்டமான விஷயம். சோ அபார்ட் ஃப்ரம் திஸ், இஃப் யூ வுட் லைக் டு டு சம்திங் இன் லைஃப்னா வேற என்ன பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? எனக்கு வந்து இப்ப நாங்க ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியா டிசைட் பண்ணிருக்கோம். லைக் இந்த சைக்ளோன்ல பார்த்தது மோஸ்டாவே நான் என்னோட சோஷியல் மீடியாலாம் போஸ்ட் பண்ணது கிடையாது. we help a lot for orphanages. Like நாங்க வந்து we have a மீனம்பாக்கம்ல வந்து ஒரு orphanage இருக்கு சார். லைக் he's a father, he's running like இந்த mentally challenged இருப்பாங்க. சில பேர்லாம் ஆஃப் லேட்டா மென்டல் மாதிரி ஒரு மாதிரி mentally depressed ஆகி they'll come into the roads. அவங்களுக்கு எங்க ஃபேமிலி இருக்குன்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இவங்களை ரெஸ்கியூ பண்ணி he is kind of like giving tablets to them. அவங்கள சரி பண்ணி with the doctors, with the help of doctors he is சரி பண்ணி அவங்களோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு he is kind of like joining them with their families. They are searching actually. அவங்களாம் வந்து நம்ம பையன் எங்க போயிட்டானோ, பட் ஆனா only for male he is doing. நம்ம பையன் எங்க போயிட்டானோ அப்படின்லாம் they are searching actually. அவங்களுக்கு தெரியாது உயிரோட இருக்காரா எதுவுமே தெரியாது. பட் ஆனா வந்து இவங்களுக்கு எங்க ஃபேமிலி இருக்குன்னு சொல்ல கூட தெரியாது சார். there be so rude sometimes. அவங்க எல்லாரையுமே வந்து ட்ரீட் பண்ணி he is kind of like getting back to his family. அவங்க ஃபேமிலி யுனைட் பண்றப்ப ஒரு வீடியோஸ்லாம் அனுப்புவார் சார். அது பாக்குறப்பவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த நம்ம அது ஒரு மாதிரி அது நம்ம ஹெல்ப் பண்ணி பாக்குறப்ப சார் அந்த சந்தோஷமே ஒரு வேற லெவல் தான் சார். அது வந்து நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து அவங்க ஃபேமிலி இவ்வளவு வருஷம், சில பேர்லாம் 5 வருஷம் 10 வருஷம் தேடிட்டு இருப்பாங்க, கண்டே பிடிக்க முடியாது. ராஜஸ்தான்லாம் நடந்தேலாம் வந்திருக்காரா சார் ஒருத்தர், வழி தெரியாமலே அப்படியே வந்து மென்டல் ஆகி ஃபேமிலி இல்லாம அந்த மாதிரி எல்லாம். அவரெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலியோட, அந்த பையன் வந்து சின்ன வயசுல லைக் 2 இயர்ஸ்ல என்னமோ தொலைஞ்சு போனாங்க அவங்க குழந்தை இருக்கப்ப. இந்த பையன் இப்ப வந்து ஹீஸ் லைக் மோர் தென் லைக் அவர் 20 இயர்ஸ் கிட்ட அந்த மாதிரி இருக்கார். 20 இயர்ஸ் அவர் வந்து ரோட்லயே சுத்தி இஸ் யுனைடெட் டு த ஃபேமிலி நவ். சோ அந்த மாதிரிலாம் நினைக்கிறப்ப அந்த இதெல்லாம் வந்து நாங்க வந்து அந்த மாதிரி அதனால எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ கைண்ட் ஆஃப் லைக் என்கிட்ட இருக்கப்ப ஐ ட்ரை ஹெல்பிங். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹெல்ப். அதுக்காக நான் வந்து சோஷியல் மீடியால இந்த மாதிரி நான் இந்த ஹெல்ப் பண்றேன், இந்த ஹெல்ப் என்னால சைக்ளோன்ல நிஜமாவே என்னால போக முடியாது சார். பிகாஸ் nobody was there to kind of like take me to go help to show in the social. ஆனா இப்போ ஐ திங்க் பட் those who are doing are really good. அவங்களால முடியுது, அவங்க பண்றாங்க, முடிஞ்சா பண்ணிக்கலாம். இல்ல யார் மூலமா நம்ம கூகுள் பேல பே பண்றோமோ அந்த மாதிரி நம்மளால பண்ண முடிஞ்சது ஐ ஃபீல் லைக் ஹெல்பிங். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஜென்யூனா அவங்க நிஜமாவே கஷ்டப்படுறேன். அதே மாதிரி இந்த ரோட்ல பெக் பண்றவங்களுக்கு நான் வந்து ரொம்ப, அவங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு, அவங்களால பண்ண முடியும் ஏதாவது. ஆனா நம்ம ஏன் வந்து நம்ம தான் அவங்க லேசி ஆக்குறோம் கொடுத்து. சோ அது வந்து அந்த தப்பு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். டு பி வெரி ஃபிராங்க், ஐ நோ ஜென்யூன்லி அந்த கஷ்டம். சில பேர்லாம் கண்ணு தெரியாதவங்க எல்லாம் பென்ஸ் இந்த மாதிரிலாம் வித்துட்டு, அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் கஷ்டம்? கண்ணு தெரிஞ்சு நம்ம பெச்சு எடுக்கிறதுக்கு கண்ணு தெரியாதவங்களே ஒரு பேனாதான் வித்துட்டு போறாங்க. அவங்க குடுத்தீங்கன்னா கூட வாங்க மாட்டாங்க சார் காசு. இல்ல நீங்க ஒரு பேனா வாங்கிக்கோங்க, ஒரு பென் வாங்கிக்கோங்கமா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போறா நமக்கு வந்து ரொம்ப மனசு இதுவா இருக்கும். அதான் நாங்க ஃபேமிலி டிசைட் பண்ணிருக்கோம். நாங்க அந்த ஹர்ஷித் சாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ வந்துட்டே இருக்கோம் சார். நிறைய ஹெல்ப் இவர மாதிரி நம்மளுமே வந்து ஒரு யாருனே தெரியாதவங்களுக்கு நம்ம போயிட்டு ஒரு 30,000 கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த டைம். அந்த இதை வந்து நம்ம அடுத்த மந்த்ல இருந்து நாங்க வீல் ஹேவ் லைக் எங்களோட இதுல வந்து கிறிஸ்டியானிட்டில வந்து மோஸ்டா எப்படி சொல்லுவாங்கன்னா லைக் நம்ம ஏர்ன் பண்ற 10% வந்து நம்ம வந்து we should give அப்படின்ட்டு. சோ அதை எங்க அப்பா ரொம்ப ஃபர்மா பிலீவ் பண்ணுவா சார். அது இப்ப இல்ல, நாங்க பிசினஸ் இல்ல, அப்பவுமே லைக் இது பண்றப்ப we should give something to the poor or the needy church, எப்படியாவது அதை கொடுத்துடணும் அப்படின்ட்டு. அதனால இப்ப அடுத்து நாங்க எப்பவுமே இந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இப்ப இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு போய் யாருன்னு தெரியும், அவங்களுக்கும் நம்மள யாரும் தெரிய வேணாம், நமக்கும் அவங்களை யாரும் தெரிய வேணாம், கொடுத்துட்டு அவங்க வந்துடலாம், நமக்கு தெரியுது கணக்கு நேரம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இதை பண்ணலாம் சார். இட் வில் பி a different. So Harshit Sai was like something who was like அவர் அந்த யூடியூப் சேனல் பார்த்து நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி வேற யாராவது இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா உங்களுக்கு இந்த பிசினஸ்லன்னு கேட்கல, ஜெனரலா ஓகே இவர மாதிரி ஆகணும் இல்ல இவர மாதிரி பண்ணணும்? எனக்கு வந்து என் பையன் பேர் இலன் மார்க்கஸ். ஆக்சுவலி நான் இலன் மார்க்கஸ் அப்படின்னு சொன்னா இலான் மஸ்கா, அவங்க பையன் பேர் இலான் மஸ்கா அப்படின்வாங்க. இல்ல இலன் மார்க்கஸ், பட் ஆனா அந்த இதுலயே வைக்கல பேரு எல்லாருமே. பட் அவரோட ஸ்டோரி எல்லாம் கேக்குறப்ப லைக் அவர் வந்து ஒரு நார்மலா இதுல இருந்து அப்படி வர
அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே சார். நான் இவங்கதான் என் இன்ஸ்பிரேஷன் எடுக்க மாட்டேன் சார். எனக்கு நார்மலா ஒருத்தவங்க, ஏன்னா நான் அப்படி வந்திருக்கேன். ஒரு சின்ன இதுல இருந்து ஒரு எந்த ஒரு சொத்தும் இல்லாம வீட்டுல பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாம நம்ம சின்னதுல இருந்து நம்மளா ஸ்டெப் எடுத்து ஒரு இடத்துக்கு வராங்கன்னு அவங்க ஸ்டோரியை கேட்கறப்ப எனக்கு அது ஐ டெஃபினெட்லி டேக் இட் அஸ் an இன்ஸ்பிரேஷன் சார். எனக்கு இவங்க தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், இவங்க எனக்கு ஒரு அப்படின்னு நான் எடுக்க மாட்டேன் சார். அது மேபி நீங்க ஒரு சின்ன லெவல்ல இருந்து நீங்களா வந்து உங்களோட இதை இது பண்ணி நீங்க வரப்ப ஐ ஃபீல் லைக் அவங்க வந்து நம்மளோட இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அது அவங்க நீங்க வந்து அதுக்காக நீங்க வந்து ஒரு பெரிய மாட மாளிகை கட்டிருக்கணும் இல்ல, அப்படி கிடையாது. நீங்க ஒரு நார்மலா ஒரு குட்டி கடை வச்சிருந்தா கூட நீங்களா வந்து எடுத்து வந்து வச்சிருக்கீங்களே, அந்த இடம் வந்து அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல சார். அது வந்து நான் யோசிப்பேன் சார். லைக் அவங்க எல்லாருமே நமக்கு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்ட்டு. இப்போ நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இப்போ யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் வுட் யூ டிஃபைன் யுவர் செல்ஃப்? உங்களே நீங்க டிஃபைன் பண்ணணும்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இப்படி கேட்டா ஏன்னா நம்மளுக்குன்னு சில குவாலிட்டிஸ் தெரியும்ல, ஓகே இந்த குவாலிட்டிஸ் தான். நான் ஒண்ணு எடுத்தேன்னா சார், நான் எனக்கு வந்து இது பண்ணணும், இப்போ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 3 months 5 months ஆகுதுன்னா அதுல என்ன இது வந்தா எனக்கு பர்சனலா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் அதை வந்து பர்சனல் லைஃப் சைட்ல வச்சிடும். அதை கொண்டு வந்து நான் இதோட மிக்ஸ் பண்ணி நான் இது பண்ண மாட்டேன். அதை பண்ணணும்னா பண்ணிடுவேன் சார். ஏன்னா அது வந்து நான் ரொம்ப ஃபர்மா இருப்பேன். எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது வேணும்னு அதுல நான் பண்ணிடுவேன். சோ அது வந்து நான் என்னோட இதுவா நான் நினைப்பேன். ரொம்ப டிட்டர்மைண்டா இருப்பேன். இதுதான் இப்படிதான் அப்படின்ட்டு. அது வந்து டிட்டர்மினேஷன் தான் மெயின் டிஃபைனிங் குவாலிட்டி. சோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? பிசினஸ்ல ஸ்ட்ரெஸ் வரதெல்லாம் பிகாஸ் நான் வந்து இப்போ ஒரு செட் ஆஃப் நேரா வந்து ஒரு பீப்புளை வந்து நான் மீட் பண்ணியோ அவங்கள நான் டைரக்டா டீல் பண்ணேன்னா கடவுள ஒரு நாளைக்கே நம்ம ஒரு 40-50 பேரை நம்ம வந்து டிஃப்ரெண்டா நான் எல்லாரையும் பேசுவோம். சில பேர் வந்து திரும்ப இவ்வளோ ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ பிரைஸ்ல விற்கிறீங்களே என்ன இது, ஒருத்தவங்களும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு ஒரு மாதிரி சில காமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சோஷியல் மீடியா புல்லிங்லாம் நிறையவே இருக்கும் சார். அதெல்லாம் நமக்கு படிக்கிறப்ப வந்து ஐயோ என்ன இப்படி பேசிட்டாங்களே, அதெல்லாம் அது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகதான் செய்யும். எதையுமே நம்ம ஹார்ட்டுக்கே எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைப்பேன் சார் நான். அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப மேபி அவங்களுக்கு என்ன இதுவோ அதை அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதையுமே இது பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப அதை ரொம்ப சில்ட் அவுட்டா எடுத்துப்பேன் சார். ஃபேமிலின்னு இருக்கப்ப ஃபேமிலி நம்ம கூட இருக்கப்ப அது வந்து அதை எப்படி எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நமக்கு ஒருத்தவங்க சப்போர்ட்டிங்க்கு நமக்கு இருக்கப்ப நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு போயிடணும். அதையே யோசிச்சுட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல ஓகே இது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது யோசிப்பேன். அது மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா ஐ கைண்ட் ஆஃப் லைக் அதே மாதிரி நான் ரொம்ப டிராவல் பண்ணணும்னு நினைப்பேன் சார். இந்த ஊர் போனோம் அந்த ஊர் போனோம் ஐ கீப் ஆன். அதே மாதிரி நான் வந்து நானே ஹஸ்பண்ட் தான் அப்பெல்லாம் ஐ டேக் மை ஓல்ட் ஃபேமிலி பிகாஸ் அவங்களும் ஒர்க் பண்றாங்க கம்பெனிக்காக. நான் எப்படியாவது ஒரு 4 months 5 months ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வந்துடணும் அப்படின்றது வந்து ஐ கீப் ஆன் கைண்ட் ஆஃப் லைக் அது வந்து எனக்கு ஒரு கோல் மாதிரியே வச்சிருப்பேன். இந்த மந்த் நான் இந்த இதுக்கு போயிடணும், எப்படியாவது இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஐ பக்கெட் லிஸ்ட் ஏதாவது இருக்கா போகணும்னு சொல்லிட்டு? டெஃபினெட்லி சார், லாஸ் வேகாஸ் இஸ் மை பக்கெட் லிஸ்ட். ஓகே, வேற லாஸ் வேகாஸ் தவிர நான் இது வரைக்கும் யூரோப் சைட் போனது இல்ல சார். சோ எனக்கு யூரோப் சைட் போகணும். இந்த சைட் ஃபுல்லா பார்த்தாச்சு. யூரோப் போகணும். சரி மேபி 2024ல மே பிளான் பண்ணிருக்கேன், பார்க்கலாம் சார் நடக்குது. So what would you tell women? இப்போ இன்ஸ்பிரேஷன் சொல்லியாச்சு, உங்களோட இன்ஸ்பிரேஷன் சொல்லியாச்சு. பட் இப்போ சொன்னோம்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, நடந்துருச்சு. நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணியும் நடக்காம இருக்கும். நீங்க ஏதாவது சொல்லணும் உங்க சைட்ல இருந்து, அந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியாம எங்கேயாவது உட்கார்ந்துருப்பாங்களே இதை பார்த்துட்டு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஃப்ரம் யூ. ஸோ மேனிஃபெஸ்ட் ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேர்டே வந்து இது ஒரு வேர்ட் அப்படின்றதே வந்து நான் வந்து ஒரு 1 year பேக் தான் சார் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து நான் ட்ரீம் பண்ண நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு போன இன்டர்வியூல. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன்டு a ஸ்கின் கேர் கம்பெனி கூட, ஒரு ஸ்மால் கம்பெனி தான். அவங்களோட ஒர்க் பண்றப்பவும் எனக்கு என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிராண்ட்லாம் எனக்கு ஆனா அப்போ ஃபுல் தாட் கிடையாது. நான் ஏன் அந்த ஸ்கின் கேர் கம்பெனிக்கு ஜாயின் பண்ண அப்படின்னா பிகாஸ் ஐ ஹேட் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஐ வாஸ் யூசிங் தி ப்ராடக்ட். அவங்க இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கப்ப ஐ வாண்டட் டு நோ லைக் என்னதான் பண்றாங்க அப்படின்றதுலாம் நான் போய் கத்துக்கிட்டேன். அப்படியுமே நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்படி நான் இது பண்றப்ப எப்படின்னா நான் வந்து ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன் சார். இது நம்ம பண்ணணும், நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சா அவங்க ஸ்டால் எல்லாம் போடுவாங்க சார். அவங்க ஸ்டால் எல்லாம் நான் போய் நின்றுருக்கேன் லைக் விக்கிறதுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம். இது ட்ரை பண்ணுவேன் அப்பெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் சொல்ல அந்த மாதிரிலாம். அப்ப நான் நம்மளோட பிராண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளும் இப்படி நிப்போம்ல, நான் ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன் சார். இப்பதான் அது புரியுதா, அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷனா அப்படின்னு. ஐ கீப் ட்ரீமிங் டில் ஐ கெட் தட் திங். எனக்கு இது கிடைச்சா மாதிரியே நான் நினைப்பேன் சார். ஓகே நம்ம இப்போ நான் ஒரு பஸ்ல போனா கூட நம்ம ஒரு BMW கார்ல போனா எப்படி இருக்கும்ல இந்த டைம், இப்படிதான் இப்ப போயிட்டே இருக்கும் இந்த ரோட்ல, அந்த மாதிரி ஐ கைண்ட் ஆஃப் லைக் ட்ரீம் அதையே யோசிச்சுட்டு இருப்பேன் 24 hours. அது கிடைக்கிற வரைக்கும் வந்து அதுக்காக வந்து ஒரு BMW இன்னைக்கு எடுத்தனா அதுக்காக கிடைக்கிற வரைக்கும் அப்படிலாம் எனக்கு அது நேரம் கிடைக்கிறப்பலாம் ஓகே அது நம்ம ஒரு யோசிச்சுட்டே இருக்கோம்ல, அது வந்து நம்ம அதை நினைச்சிட்டே இருந்தா எனக்கு என்னமோ நடக்கும்ன்றது ஒரு ஃபீல் சார். ஐ கீப் ஆன் ஐ ப்ரே எனக்கு இது வேணும்னு நினைப்பேன். இட் ஹேப்பன் டு மீ. சோ அதனால வந்து
ஒர்க் டுவர்ட்ஸ் இட். உங்களுக்கு தெரியல இதுக்கா இப்படி ஒர்க் பண்ணா நமக்கு அது கிடைக்கும்ன்றது தெரியும். அதுக்காக நம்ம சும்மா வீக்ல உட்காந்து நான் ட்ரீம் பண்ணிட்டே இருந்தேன்னா எதுவுமே நடக்காது. ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ யூ ஷுட் கைண்ட் ஆஃப் லைக் ஒர்க் ஃபார் இட். ஒர்க் பண்ணிட்டே இருக்கப்ப நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, நீங்க மைட் பி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல நீங்க ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணலாம், ஏதோ God is seeing you. லைக் நீங்க என்ன பண்றீங்கன்றது அதுக்குரிய பலன் நம்ம கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டார்ட் டூயிங் குட் டீட்ஸ். லைக் நான் என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்களுக்கானது திரும்ப கிடைக்கும். உங்களுக்கான டைம் வரப்ப இட் வில் ஹேப்பன். ஸோ அதை வந்து ஐ பிலீவ் இன் இட். ஓகே. So last I want to end by this. இப்போ சப்போர்ட்னு உங்க ஹோல் ஃபேமிலி சொன்னீங்க. A few words about your dad also. Yeah, my father is my biggest support actually, because without him, அவர் வந்து அன்னைக்கு வந்து ஈகோ இருந்துட்டு நான் ஏன் வந்து என் பொண்ணுக்காக நான் வேலையை விட்டுட்டு நான் வந்து, ஏன்னா சொசைட்டி என்ன பேசுன்னு எல்லாருக்குமே தெரியும், சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க, ஒரு பொண்ணு என்ன சம்பாதிக்கிறா, ஏன்னா ஐ வாஸ் ஸ்டடிங் அந்த டைம். நான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாவுமே இல்லை. அவரோட இதை விட்டுட்டு அவர் வந்து இதுக்கு வராரு அப்படின்றப்ப வந்து எனக்கு அவர் அந்த டிசிஷன் எடுக்கிறப்ப நான் ரொம்ப பயந்தேன். ஐயோ நம்மளால ஃபுல்லஸ்ட் கொடுக்க முடியுமா, அவர் நினைக்கிறது எதிர்பார்க்க. பிகாஸ் அவர் ஸ்டார்டிங்ல ஹி வாஸ் நாட் சப்போர்ட்டிங். இது என்ன இதெல்லாம் புதுசா நீ இது பண்ற, பிகாஸ் நோபடி வாஸ் இன்டு பிசினஸ். அவர் பண்ணார் பிசினஸ், பட் ஆனால் லாஸ்ல முடிஞ்சதுனால ஹி வாஸ் வெரி லைக் ஸ்கெப்டிக்கல். பிசினஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுன்ற ஒரு இது. அவங்களே வந்து நம்மளுக்கு வேலையை விட்டுட்டு நம்மளோட இருக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது சார். எனக்கு ரொம்ப அந்த டைம்ல இவ்வளவு நாள் டேடி வேலைக்கு போயிட்டாங்க, என்னதான் வந்து இந்த பிசினஸ்ல வந்தாலுமே அவர் கொடுக்குற அந்த காசு வந்து நமக்கு ஏதோ ஒரு இதுக்கு வந்து யூஸ் ஆயிட்டு இருந்த டைம்ல நம்ம அந்த இதை ஃபில் பண்ணணுமே அப்படின்ற எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஆனா வந்து அவர் வந்து பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப இதுவா இது பண்ணாரு சார். ஸோ அது வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றியா இருப்பேன் என்னைக்குமே. இன்னொன்னு என்னன்னா, எங்க மம்மியும் அந்த மாதிரிதான். இப்பதான் she got VRS like 2 years back. அவங்களுமே வந்து நம்ம பொண்ணு நம்ம பார்த்துப்பா போதும், நானுமே எனக்கு போதும். ஐ காட் போத் ஆஃப் தம் ரிட்டையர்ட். வீக்ல இருக்கட்டும், பார்த்துட்டு பிசினஸ் பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு இது இருக்கப்ப இது பண்ணும். இப்போ எங்க அப்பா வந்து ஃபார்ம், நாங்களே தான் சார் ஓன் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நாங்க இது பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் லைக் எல்லா ஹேர் லீஃப் பவுடர், ஃபிளவர் பவுடர் எல்லாம் எந்த டீலர்ட்டையுமே, பிகாஸ் நான் வாங்கிட்டு இருந்தேன். தென் ஐ ஃபவுண்ட் அவுட் இட் வாஸ் ஆல் லைக் இப்போ வாங்குறது எல்லாமே ஒரு கிரீன் கலர்னா இப்போ எப்படி ஒரு காஃபி பவுடர்ல வந்து ஏதோ ப்ரௌன் கலர்ல இருக்கிறதெல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. இப்போ லீஃப் பவுடர்னா கிரீன்ல தான் இருக்கும் தெரியும். ஸோ அதனால எந்த லீஃப் பவுடரே நீங்க அரைச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு அது கிரீன் தான். ஐ ஃபவுண்ட் அவுட் இட் வாஸ் நாட் குட். ஸோ அப்பதான் நான் யோசிச்சேன் அப்பா கிட்ட, டாடி நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்கணும் டாடி, நம்மளே நம்மளோட சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் டாடின்ட்டு. I got a land in Theni because that side it is very fertile. My father was actually a farmer like few years back. அவங்களோட சித்தப்பா தோட்டத்துல he was working. அப்பத்துல இருந்தே அவருக்கு ஒரு ஆசை, நம்ம இந்த சைடு ஒரு இடம் வாங்கி நம்மளும் ஒரு ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால நான் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கார்டனிங்லாம் நம்ம காமிச்சோம்னா இன்னும் இன்ஸ்டாகிராம் பீப்புளுக்கு வந்து ஓகே நம்ம ரொம்ப நேச்சுரலா பண்றாங்கன்றது வந்து புரியும் அப்படின்ட்டு we started with hibiscus. லைக் நாங்க எல்லா ஹர்ப்ஸ் நாங்க தான் இப்போ ஹைபிஸ்கஸா இருக்கட்டும், நீம் லீவ்ஸ், கரி லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் ஆலோவேரா எல்லாமே we have planted. அண்ட் அதே மாதிரி பன்னீர் ரோஸ்லாம், நாட்டு ரோஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஒரு கிலோவே நீங்க போய் கோயம்பேடுல நான் கேட்டீங்கன்னா ஒரு சீசனை பொறுத்து லைக் 300ல இருந்து 500 900 வரைக்கும் எல்லாம் போகும். ஆனா நீங்க ஒரு கிலோ காய வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் 100 கிராம் தான் கிடைக்கும். சோ அது வந்து நம்ம அந்த காஸ்ட் எல்லாம் கொடுக்கறது அந்த மாதிரி நம்ம கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. நமக்குன்னு இருக்கப்ப நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் விளைய வச்சுக்கலாம், எவ்வளவு வேணா இது பண்ணிக்கலாம். இப்ப வந்து அவர் தான் ஃபுல் ஃபார்மா பாத்துக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவார் எங்க அப்பா வீட்டுக்கு, 2 நாள் தான் இருப்பார். பட் ஆனா எங்க அம்மா அப்பாவும் ரொம்ப அட்டாச். பட் ஆனா இதுக்காக எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சதே இல்ல சார். ஒரு நாளுமே பிரிஞ்சலாம். எங்க அப்பா எங்க போனாலுமே, எந்த ட்ரிப் போனாலுமே அவர் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்பெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டோம். ஃபேமிலியோட போகணும் தான் அதை நினைப்பாரு. அதுதான் நானுமே இப்ப நினைக்கிறேன், நம்ம போனா நம்மளும் ஃபேமிலியோட தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனா எங்க அம்மா இப்ப இதுக்காக ஒரு 2 நாள் தான் சார் இங்க வருவாங்க. எங்க அம்மா என் பையனை பார்த்துட்டு பிசினஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் இருப்பாங்க 1 வீக். திரும்ப 2 நாள் இங்க வருவாங்க சென்னைக்கு. ஹர்ப்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு அங்கேயே we have our own mill sir. ஸோ நாங்க அங்கேயே வந்து ட்ரை பண்ணி சோலார் ட்ரையர்ல ட்ரை பண்ணி, டைரக்ட் சன்ல கூட ட்ரை பண்ண மாட்டோம், சோலார் ட்ரையர்ல ட்ரை பண்ணி we grind our own herbs. எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு கார்ல திரும்ப இங்க வருவாங்க. 2 நாள் இருப்பாங்க, திரும்ப மண்டே போயிடுவாங்க. திரும்ப எப்பயாவது rarely he stays here for a week. ஏதாவது வேலை இல்ல அங்க, இப்போதைக்கு எந்த ஹர்பும் காயில எந்த ஹர்பும் இல்ல அப்படின்னா he'll stay here for a week. So that's how he's so someone. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சா நம்மளால எதுனாலுமே அச்சீவ் பண்ண முடியும் லைஃப்ல அப்படின்றத வந்து நான் ரொம்ப ஃபர்மா இது பண்ணுவேன் சார். So you are blessed to have yes, such yes, a support. definitely, for so, sure. Thank you for yes sir, thank you so much for inviting and நிறைய மெமரிஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு actually. Same with us also. So to the audience seeing this, Roshni has a clear message: dream, manifest, and you can achieve whatever you want, anything you would like. That's what I'll tell. Like நீங்க எவ்வளவு என்ன வேணுமோ ட்ரீம் பண்ணுங்க. ஒன்னும் பெரிய தப்புல ட்ரீம் பண்ற, உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ட்ரீம் பண்ணுங்க. கிடைக்கும்னு நினைச்சா நம்ம கிடைச்சா நல்லது, கிடைக்கலையா ஓகே ஃபைன். அடுத்து நம்ம கடவுள் அதுக்கானது நமக்கு கொடுத்துட்டே இருப்பாருன்றதை நான் ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். நம்ம ட்ரீம் பண்ணுங்க, நல்லா ஏர்ன் பண்றீங்களா, நல்லா லைக் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப், க்ரூம் யுவர் செல்ஃப், நல்லா இது பண்ணிக்கோங்க. நம்மளால வச்சுக்கிட்டு நமக்கு அடுத்து ஓகே அடுத்த லெவல் என்னது நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம்.
நம்ம வந்து ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் பிசினஸ்ல அப்படின்ற ஒரு தாட்ல நமக்கு வர ஆரம்பிக்கும் சார். நம்ம வந்து காசை சேர்த்து வச்சு ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. ஸோ we are living only once in this world. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு நம்மளும் நல்லா இருந்துட்டு போறது ஐ ஃபீல். Yeah, that's wonderful to hear. Yes. And thank you so Thank you much so much for for having me coming to here. this Yeah. episode. And I think that your story will inspire many Definitely. other women who are watching this. And we are literally glad to have you today. Yes, And sir. thank It you. was my pleasure Thank to you. be here. Actually, thanks to sir as well for coming up with this initiative, because வந்து அவங்கவுங்கள ஸ்டோரியை எல்லாரையுமே கேட்கறப்ப somehow or the other we'll get inspired. ஓகே, இவங்களுக்கே நடந்திருக்கப்ப எனக்குலாம் நான் ஒரு நார்மலா இருந்து வந்திருக்கேன், எனக்கே நடக்கிறப்ப உங்களுக்குலாம் நடக்காதமா இருக்காது. ஸோ யா, எவ்ரிதிங் will happen if we are into a good path. So yeah, thank you. Thank you so much.